இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தெய்வம் நேரில் வந்தனுடைய 3வது பாகம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அங்கே என்ன நடந்தது என்று. கோவிலுக்கு சுண்ணாம்பு பூச சொன்ன உடனே இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. இங்கே 10 வருடங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஆலயத்தினுடைய இந்த ஆண்டு விழா, ஆலயத்தில் நடக்கின்ற அந்த வருடாந்தரம் அந்த தீ மிதிக்கக்கூடிய அந்த விழா 11வது ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது. இந்த வருடம் இப்பொழுது செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மறுநாள் காலை அந்த அரச மரத்தடி அந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக 2 தரப்பினரும் கூடினார்கள். அவர்கள் எப்படி இதை செய்வதற்கு அனுமதி தந்தவர்கள் யார் என்று கோபமாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கடைசியாக இருவரும் பிரிந்து ஒருவர் மீது ஒருவர் கல்லெடுத்து அடித்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் செய்தி கிடைத்து நான் நேராக வந்தேன். நேராக வந்து அந்த 2 பேர்கள் இடைவெளியிலே நின்றேன். அந்த தெய்வத்தின் அருள் காரணமாக கல் என் மீது படவில்லை. இருந்த போதிலும் சரமாரியாக கல் வந்து கொண்டிருந்தது. நடுவிலே நான். அங்கிருந்த பெண்கள் தாய்மார்கள் எல்லோரும் ஓடி வந்து, நீங்கள் ஓடி வந்து விடுங்கள், என்னை ராமு என்று அழைப்பார்கள். எனவே என்னை ஓடி வந்து கல்லடிபட்டு விடும், ஓடுவாருங்கள் என்று கையை இழுத்தார்கள். நான் முடியாது என்று சென்று மேலும் நடுவிலே அந்த ஆண்டவனை கையை கூப்பி கொண்டு நின்றேன். அந்த பிள்ளையாரை கை கூப்பி கொண்டு நின்று 2 பக்கத்தில் இருந்தும் கற்களை கீழே போட்டார்கள். போட்ட உடனே நான் தெரிந்து கொண்டேன், அதிலே சில பேருக்கு கல்லடிபட்டு மண்டை உடைந்திருந்தது. உடனே என்ன செய்தார்கள், ஒரு குறை கூறிக்கொண்டு வசைபாடிக்கொண்டு அவர்கள் தனித்தனியாக நேராக அங்கே இருக்கிற காவல் நிலையத்திற்கு சென்றார்கள். ஒரு 3 கிலோமீட்டரிலே ஒரு காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்திலே சென்று அங்கே தங்கள் மாற்றி மாற்றி அவர்கள் குற்றம் சொல்லி கொண்டனர். பிராது எழுதி கொடுத்தனர். உடனே போலீஸ் படை வந்தது. வந்ததற்கு பின்னாலே என்னை அழைத்து கொண்டு போனார்கள், விசாரித்தார்கள். மறுநாள் இது ஜாதி கலவரமாக மாறும் போல் இருக்கிறது என்று சொல்லி பெரிய அளவில் இருக்கிற பெரிய காவல் அதிகாரிகளை கூட்டி வந்து அந்த இடத்துல இரு தரப்பினரையும் உட்கார வைத்து அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அது எந்த அளவிலே போய் முடிந்தது என்றால், இதற்கு எந்த மேளத்தை கொட்டுவது என்று பெரிய அதிகாரி எதோ சொல்லி பார்த்தார். முதல் வருடம் நீங்கள் போடுங்கள், மறு வருடம் அவர்கள் போடுவோம், யார் முதலில் போடுவது என்ற அந்த ஈகோ முன்னதாக நின்றது. பின்னதாக என்னை கூறி அவர்கள் கேட்டார், சிறுவனே, நீ இந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் தெரியாமல் எவ்வாறு செய்தாய் என்று. இல்லை, இதற்கெல்லாம் என்னிடத்தில் பதில் இருக்கிறது என்று சொன்னேன். சரி என்று அவர்கள் உட்கார வைத்து என்னை பொதுவாக வைத்துக்கொண்டு கேள்வி கேளுங்கள், இவர்கள் சொல்வது எல்லாம் கேட்கட்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் உடனே என்னை பார்த்து கேட்டார்கள், இதற்கு நீ எப்படி இதையெல்லாம் கொண்டு செலுத்துவாய் என்று கேட்டார்கள். என்னிடத்தில் இளைஞர் படை இருக்கிறது. நாங்கள் எந்த ஜாதி மத அடிப்படையில் இல்லாமல் இந்த பண்டிகையை நாங்கள் நன்றாக கொண்டாடுவோம் என்று சொன்னோம். அவர்களுடைய மெயின் பிரச்சனையாக இருக்கிறது, இந்த மேளத்தை எதை வைத்து கூட்டுவாய் என்று கேட்டார்கள். நான் அவரிடத்தை சொன்னேன், 2ம் வேண்டாம், பம்பை என்று ஒரு அம்மனுக்கு அழைக்கின்ற ஒரு மேளம் உண்டு, அந்த பம்பை வைத்து அழைப்பேன் என்று சொன்னேன். இதை ஒரு சாரார் ஏற்றுக்கொண்டு ஒரு சாரார் ஏற்கவில்லை. அந்த நேரத்திலே இது பண்டிகையெல்லாம் யார் கூட்பார்கள், வரியெல்லாம் யார் வசூலிப்பார் என்று கேட்டேன். நானும் என்னுடைய நண்பர்களும் செய்வோம் என்று சொன்னேன். அவர்கள் இதை புரிந்து கொண்டு ஏதோ ஒரு இதிலே ஒரே பிடிவாதமாக இவன் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு அவர்கள் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் என்ன செய்தேன் என்றால், முடிவுக்கு கொண்டு வர வேண்டி அனைவர் காலிலும் பொதுவாக நான் கீழே விழுந்து அவர்களை கும்பிட்டேன். இந்த ஊர் பிரச்சனை முடிவாக கொண்டு வர, ஊருக்குள் ஒரு ஒற்றுமை கொண்டு வரத்தான் நான் பாடுபடுகிறேன். எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஊர் பிரச்சனைக்கே என் குடும்பம் இதுவரை வரவில்லை. இருந்தாலும் கூட நான் இந்த ஊர் ஒற்றுமைக்கு அதை செய்கிறேன் என்று அவர்களிடத்திலே காலில் விழுந்தேன். அதிலே ஒரு சிலர் ஒற்றுக்கொள்ளவில்லை. யார் ஒற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஒவ்வொரு காலிலேயும் விழுந்தேன். விழுந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒன்றை கடைசியாக ஒன்று கேட்டார்கள். இப்பொழுது நடக்கின்ற இந்த இதிலே ஏதாவது ஒருத்தர் தாங்கள் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு அவர்களுடைய விருப்பம் இருக்கிற மேளத்தை அடித்து கொண்டு வந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். நான் அந்த சூப்பரண்டா போலீஸ் அவர்களிடத்திலே நான் சொன்னேன், ஐயா, இங்கே இருப்பவர்களுக்கு அந்த கும்பம் தாளித்து கொண்டு வருதல் என்பது ஒரு பெரிய நிகழ்ச்சி. முதல் நாள் பண்டிகை போடுவதற்கு முன்னாலே நாங்கள் ஆற்றுக்கு சென்று அங்கே இருக்கிற அந்த திருமணிமுத்தாற்றுக்கு சென்று கும்பத்திலே அந்த நீரை எடுத்து வந்து அதுக்கு எல்லாத்திற்கும் பொட்டு பூ எல்லாம் வைத்து பூஜை செய்து கற்பூர தீபமெல்லாம் காட்டி எடுத்து வருவோம். அது மிகவும் புனிதமாக கருதப்படும். அவ்வாறு புனிதப்படுகின்ற பொழுது அவற்றை எடுத்து வந்து யாரேனும் அதுக்கு மாறாக செயல்பட்டால் அந்த இருக்கக்கூடிய அந்த கும்பத்தை எடுத்து உடைத்து விடுவேன் என்று சொன்னேன். மக்கள் பதறி போய்விட்டார்கள். ஏன்னால் அதன் மேல் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அது
அவர்களுக்கு அதை செய்தால் சாமி குத்தம் ஏற்படும் என்று அவ்வாறு செய்யக்கூடாது என்று நான் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னேன். பின் அனைவரும் எழுதி கொடுத்து அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் அதை அந்த பத்திரத்தை என்னிடத்திலே கையிலே கொடுத்து, உன்னுடைய தீவிரமாக இருக்கிறாய், உன்னுடைய ஆண்டவனுடைய ஆசைகள் உனக்கு கிடைக்கும், நன்றாக செய், ஏதாவது இதில் பிரச்சனை வந்தால் எங்களை அணுகி, நான் காவல் நிலையம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி அந்த வருடம் அந்த பண்டிகை ஆரம்பிக்கப்பட்ட பின்னாலே ஏறத்தாழ 60-70 ஆண்டுகள் இப்பொழுது நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஒரே ஒரு கருத்தை மட்டும் அதற்கு பின்னாலே வந்த அந்த பக்தர்கள் கொடுத்தார்கள். என்ன அவர்களுடைய கோரிக்கை என்றால், இதிலே 5 நாட்கள் விரதம் இருந்து தீ மிதிப்பதால் எங்களுக்கு ஒரு பெரிய மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அது எந்த தினத்திலே ஆரம்பிக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் நிலா காலம் வேண்டும், பௌர்ணமி வேண்டும், அமாவாசை வேண்டாம், இந்த இடத்துல இருள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவ்வாறு சொல்வதால் எந்த வாரத்திலே நீங்கள் செய்கிறீர்கள்? ஊரில் ஒரு திருமணம் என்றால் தள்ளி வைத்து விட்டு இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவருடைய துன்பத்தை எடுத்து சொன்னார்கள். நான் அவர்களுக்கு நாங்கள் யோசித்து சொல்கிறோம் என்று எல்லோரும் யோசித்த பொழுது எனக்கு ஒரு கருத்து தோன்றியது. இனிமேல் இதை ஒரு யூனிஃபார்மாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய எந்த விதமான தகவலும் இல்லாமல் அவர்கள் அந்த விதமான விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அதாவது மாசி மாதம் தொடங்கிய முதல் சனிக்கிழமை என்று இந்த பண்டிகை போட்டுவது, அது நிலாவாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாலே புதன்கிழமை என்று தீ மிதித்தல் நடைபெறும் என்பதையும் நாங்கள் தீர்மானமாக எடுத்தோம். ஆனால் தெய்வம் இதற்கு அருள் கொடுக்குமா, அங்கீகாரம் கொடுக்குமா என்று மக்களிடத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படுது. உடனே மக்களை எல்லாம் கூட்டி வரவைத்து அந்த கோயிலிலே அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு முன்னாலே நாங்கள் பூ போட்டு அதை கேட்டோம். சுவாமியும் வெள்ளையும் சிகப்பும் காண்பித்து அதுக்கு உடன்பட்டது. அதை தெய்வத்துடைய தீர்மானம் என்பதை எடுத்துக்கொண்டு எல்லோரும் அது பிரகாரம் அன்றைய தினத்திலிருந்து இன்றைய வரை ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்டாசி வந்ததும் முதல் சனிக்கிழமை அன்று இந்த பண்டிகை போடப்படுகிறது. அதே மாதிரியான புதன்கிழமை அன்று சனிக்கிழமை போடப்பட்டு 5 நாட்கள் விரதம் இருந்து 5வது நாள் புதன்கிழமை அன்று பண்டிகை நடத்தப்படுகிறது. தீ மிதித்தல் நடைபெறுகிறது. எனவே இந்த வகையிலே எல்லோரும் சேர்ந்து நானும் பல ஆண்டு காலம் அந்த பண்டிகையை எல்லா விதமான விக்னமும் இல்லாமல், குறுக்கீடும் இல்லாமல் ஊர் ஒற்றுமையோடு இன்றைய தினம் வரை செய்து வருகிறோம். இதுதான் என்னை பொறுத்தவரையில் என் மனசுக்கு கிடைத்த பெரிய 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 ஒரு மகிழ்ச்சி. அந்த தெய்வம் நேரில் வந்த அந்த தெய்வம் இது நாள் வரை யார் அந்த பெண், எந்த ஊரை சேர்ந்தவர், யாருடைய உறவினர் என்றெல்லாம் தெரியவில்லை. அனைவரும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த அருள்மிகு ஓங்காளியம்மன் தான் நேரடியாக வந்து எங்களுக்கு அந்த ஆணையிட்டது என்று இன்றைக்கும் நினைத்துக்கிறோம். இவ்வாறு தெய்வ சங்கல்பத்தின்படி நடந்தேறியது எனக்கு மிகவும் மனதிலே மகிழ்ச்சி. இன்றளவும் அந்த பண்டிகைக்கு அந்த புதன்கிழமை என்று சென்று வருகிறேன். உடல்நலம் இல்லாமல் இருந்தாலும், நடக்க முடியாமல் இருந்தாலும் கூட நான் அன்றைக்கு சென்று அந்த தாயை வணங்கி வருகிறேன். அந்த தாய் தான் எனக்கும் இந்த நோய் நொடியிலிருந்து விடுபடி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் விரும்பிவிட்டு கேட்டுக்கொள்வேன். கேட்டவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்களுடைய குடும்பத்தில் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா இன்பமும் பெற வேண்டும் என்று அந்த இறைவியை வேண்டுகிறேன். நாளைய தினத்திலிருந்து பொங்கல் விளையாட்டுப் போட்டி, அது சம்பந்தமாக எனக்கு நடந்த அனுபவங்களை நாளைக்கு சொல்ல இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களும், நோய் நொடி இல்லாமல் எல்லா விதமான 16 செல்வங்களும் பெற வேண்டும் என்று அந்த இறைவியை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.